Good morning, guys. Start பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த இஷ்யூ வரதான் செய்யுது. இந்த ரீசன் இஸ் அந்த சர்வர்லேருந்து நம்மளோட டேட்டா பேஸ் வந்து நான் க்ளவுடில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ க்ளவுடில் கனெக்ட் பண்ணியிருக்கனால அவங்க வந்து அந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஹியர் இஸ் த சொல்யூஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட பேக் அண்ட் கோடை உங்களுக்கு நான் ட்ரைவ்லேயே கொடுத்துட போகிறேன். நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேயே இந்த பேக் அண்ட் கோடை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு போகிறீங்க. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஏபிஐ நான் போட்டு கொடுத்துருந்தேன். பட் இப்போவும் அதே ஏபிஐ தான். பட் ஒரு சர்வர்லேருந்து கால் பண்ணிக்கிடாம உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து நீங்கள் கால் பண்ணிக்கிட்டு போகிறீங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் கோட் அண்ட் பேக் அண்ட் கோட் ரெண்டுமே உங்ககிட்ட தான் இருக்க போகுது. அந்த பேக் அண்ட் கோட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நோட் ஜேஎஸ் அண்ட் மாங்கோடிபியில் இருக்கும். ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா, ஷாப்பிங் கார்ட் ஐஃபன் பேக் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதுதான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு நோட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஆங்குலர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ரியாக்ட் எதுனாலும் இருக்கட்டும், நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல நோட் மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரே இருக்காது. ஓகே, ஸோ நான் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட்டும் நான் ஜிப் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுலேயும் என்ன இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நோட் மாடல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ஸ் இருக்காது. பட் நோட் மாடல்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற அந்த என்பிஎம்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ நம்ம சிஸ்டம்ஸில் இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான அந்த நோட் மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். ஓகேவா, ஸோ அது கொண்டு வர்றதுக்கு தான் இந்த package.json ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். ரைட், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன நோட் மாடல்ஸ் வேணும், அதோட என்பிஎம் வெர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பக்கம் நம்ம டிபெண்டன்சிஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை இப்போ நம்ம சிஸ்டம்குள்ளே கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரணுங்கிறது ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனோட ரூட் ஃபோல்டர்லேருந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு நியூ கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ஓகே, நம்மளோட அப்ளிகேஷனோட ரூட் ஃபோல்டர்லேருந்து இப்போ நமக்கு தேவையான என்பிஎம்ஸ்லாம் இந்த சிஸ்டம்ஸ்குள்ள நம்மளோட லோக்கலில் கொண்டு வரணும்ல, இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்காக இந்த கமாண்ட் இஸ் npm install. அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் npm i. ஓகே, ஸோ கொடுத்து என்டர் பண்ணுங்க. நம்மளோட package.jsonல என்னென்ன வெர்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ எல்லாமே இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோட் மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிடைச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ எல்லாமே இந்த இடத்துல அதுவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, ரைட், அவ்வளோதான். என்விரான்மெண்ட் செட்டப் டன். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும். இந்த நோடை வந்து நம்ம ரன் பண்ணணும். ஸோ எப்படி ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து கம்பைல் பண்ணுறதுக்காக நம்ம ngserve அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குறோமோ அது மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் ஓகே, அது ரியாக்ட் பேஸாக இருக்கட்டும் இல்லை ஆங்குலராக இருக்கட்டும், இந்த நோடு மாடல்ஸ் வச்சு டெவலப் பண்ணுற இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு npm start அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம package.jsonல கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாருங்க. ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து npm ஸ்பேஸ் இந்த கீயை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கீக்கு ஈக்குவலண்டான இருக்கிற இந்த கமாண்ட் வந்து ரன் ஆகும். ஓகே, ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த கமாண்ட் அப்படின்னா நோட் ஸ்பேஸ் server.js. ஓகே, பட் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஃபைல் நேம் வந்து server.js தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் app.js வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் index.js சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுத்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறது காமனாக யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால இந்த இடத்துல அவங்களுக்கு யூனிக்காக ஒரு கமாண்ட் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட்ஸ்குள்ள ஸ்டார்ட்ல என்ன கமாண்ட் சொல்லியிருக்கீங்களோ இதுதான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. எப்போ அப்படின்னா npm ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும்போது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் npm ஐன்னு சொல்லி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் npm ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ என்னோட நோட் சர்வர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு, கனெக்ட் ஆயிடுச்சு, டிபி கனெக்டடுங்கிற மெசேஜ் கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ இப்படி கிடைச்ச உடனே இந்த டிபி கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச உடனே நீங்கள் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா எப்படி ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து 4200 டிஃபால்ட்டாக ரன் ஆகுது. ஓகே, அது மாதிரி நான் இந்த அப்ளிகேஷன் எதில் ரன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா localhost 3000 தான் ரன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருச்சு. வெல்கம் டு அவர் ஆப்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட அப்ளிகேஷனோட பேக்எண்டோட இந்த இண்டெக்ஸ் பேஜ். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான அந்த ஸ்வாகர் பார்க்கணும்ல, ஸோ அதோட பாத் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா
API-docs. ஓகே, ஸோ கொடுத்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் உங்களோட லோக்கல்ல இப்படி ஒரு UI கிடைச்சிடும். ஓகே, இது நம்ம இப்போ வரைக்கும் கேட்டகரிஸ் தான் நம்ம கெட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இதை கொடுத்துட்டு நான் ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா we got the category list. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ மாற்ற போகிறோம். முன்னாடி லைவ் சர்வர் ஒன்று கொடுத்துருந்தோம், அதுக்கு பதிலாக இப்போ நம்ம லோக்கலில் இருக்கிற லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 3000 அப்படிங்கிறத பார்த்து தான் எடுத்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டே ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது. ஒன்று npm i அப்படின்னு சொல்லி கொடுத்து பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து கம்பைல் பண்ணுறதுக்காக npm start அப்படின்னு சொல்லி கொடுங்க, கிடைச்சிரும். டேட்டாபேஸ் கனெக்டடான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது சப்போஸ் கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த டிபி கனெக்டட் அப்படிங்கிற மெசேஜ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா டேட்டாபேஸ் கனெக்ட் ஆனால் தான் அந்த டேட்டா எல்லாம் டேட்டாபேஸ் வந்து எடுத்து வர முடியும். ஓகே, ஆஃப்டர் தட் இந்த பாத்துக்குள்ள போங்க, போயிட்டு இந்த ஸ்வாகர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 3000ல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட அப்ளிகேஷனில் ப்ராடக்ட் சர்வீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பட் ஒரு எக்ஸ்டர்னல் சர்வரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பதிலாக இப்போ என்னோட கனெக்ஷனை நான் மாற்றிக்கிற போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 3000 அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அந்த சர்வருக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேட்டகரிஸே லோட் ஆகிருக்காது. ஏன்னா டேட்டா வரல, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 500 எரர் தான் வருது. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக அந்த சர்வருக்கு பதிலாக நான் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 3000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ரீகம்பைல் ஆகும்போதே அந்த காம்பனன்ட்ல இருந்து என்ஜிஆன் யூனிட்ல ஒரு கால் இப்போ நம்மளுக்கு ஏபி எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம சிஸ்டம்ல தான் இருக்கு. ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் 3000ல தான் ரன் ஆயிட்டு. ஓகேவா? ஸோ சக்சஸ்ஃபுல்லி காட் த ரெஸ்பான்ஸ். ஓகே, பாருங்க, ரெஸ்பான்ஸ் வந்த உடனே இமிடியேட்டா என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு? கம்ப்ளீட்டட். ஏன்னா இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு டேட்டா கிடையாது. நீங்க கொடுத்த இந்த ரெக்வஸ்ட்டுக்கு இந்த ஒரு டேட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா என்ன வந்துருச்சு? கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்பை எப்படி செட்டப் பண்றது, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். எனி டவுட்ஸ்? கைஸ் எல்லாருமே ஆன்லைன்ல இருக்கும், கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அதர்ஸ்? ஓகே சார். ட்ரை பண்ணிட்டு ஏதாவது இருந்தா வாட்ஸ்அப் பண்றேன் சார். சரி, ஓகே. ஸோ ரெண்டே கமெண்ட் தான், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஓகே சார். அதுக்கு ஏதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நோட் ஜேஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அந்த நோடு அப்படிங்கிறது அந்த ஒன்றே போதும் நம்மளுக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன்ல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின். ஓகே, ஸோ ஆல்ரெடி முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த லாகின் ஃபார்ம்ல ரியாக்டிவ் ஃபார்மையும் அண்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல டெம்ப்ளேட் ஃபார்மையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். சொல்லி ஒரு சர்வீஸ்ல அதை லாக் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன்ல டெம்ப்ளேட் ஃபார்மையும் லாகின்ல ரியாக்டிவ் ஃபார்மும் கால் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாகின் ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது டூ லாகின்ங்கிற இந்த மெத்தட் கால் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது டூ ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மெத்தட் கால் ஆகுது. ரெண்டுலையுமே நான் ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் நியூவா ஒரு யூசர் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணி அதில் நம்ம கிட்ட ரெண்டு மெத்தட் இருக்கு அஸ் யூஷுவல். ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக, ஒன்று லாகின்காக. ஸோ இந்த சர்வீஸை இந்த லாகின் காம்பனன்ட்குள்ள டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணி லாகின் ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது இந்த மெத்தட்குள்ள இந்த மெத்தட்ல இந்த காம்பனன்ட்குள்ள இருக்கிற மெத்தட்ல இருந்து இந்த சர்வீஸோட மெத்தடை கால் பண்றோம். கால் பண்ணும்போதே என்னோட லாகின் ஃபார்ம் டேட்டாவை நான் ஆர்குமெண்ட்ல அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஓகே, அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனே அதுவே தான். இந்த டூ ரிஜிஸ்டர்ங்கிற மெத்தட் கால் ஆகும்போது இந்த யூசர் சர்வீஸ்க்குள்ள இருக்கிற யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தடை கால் பண்ணி இந்த ஃபார்ம், ஓகே, இங்க இருந்து அனுப்பிச்சுட்டு போனல இந்த ஃபார்மோட வேல்யூவை நான் ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டேன். ரெண்டையுமே வாங்கி நான் லாக் பண்ணியிருப்பேன். இந்த லாக் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஒரு இமெயில் அட்ரஸ் அண்ட் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு users.service.ts 12th லைன்ல எனக்கு இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் லாக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ போய் செக் பண்ணோம் அப்படின்னா here is the 12th line registration. ஓகே, அண்ட் இந்த கீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் லாகின்ல போயிட்டு நான் லாகின்ங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் 16th லைன்ல எனக்கு கிடைச்சிருச்சு.
16th லைன் என்னன்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா இதுதான் அந்த மெத்தட். ஓகே, அப்போ ரெண்டையுமே காமன் வந்து டேட்டா எங்க அனுப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டுனா சர்வீஸ்ல அனுப்பிச்சிட்டோம். இனிமேல் சர்வீஸ்ல இருந்து HTTP கால் வழியா நம்ம ஏபிஐக்கு அனுப்பி ரெஸ்பான்ஸ் வாங்குறது தான் அடுத்து நம்மளுக்கு ஒர்க். ஓகே ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம HTTP ஆப் தேவையான அந்த அஜாக்ஸ் காலுக்கு தேவையான செட்டப்ஸ் வந்து பண்ணி வச்சுட்டோம். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் பண்ண போறோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே அவங்க சொல்லிட்டாங்க போஸ்ட் மெத்தட்ல தான் இந்த ஏபிஐ காலை நீங்க பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அவங்க டேட்டா கேட்குறாங்க, இந்த ரெக்வஸ்ட் பாடி டேட்டா. போஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம? இன்சர்ட்டிங் த டேட்டா, ரைட்? கெட் இஸ் யூஸ்ட் டு செலக்டிங் த டேட்டா, post is used to inserting the data, put is used to updating the data, delete is used to deleting the data, right? So இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டேட்டாவை இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ண இந்த டேட்டாவை பாஸ் பண்ணி டேட்டாபேஸ்ல இன்சர்ட் பண்ண போறோம் அப்படினால we are going to use the method is called post and the endpoint is /register. okay, right? So ஒரு டேட்டா அனுப்பி நம்ம இன்சர்ட் பண்ண போறோம், அது ஓகே. பட் என்ன மாதிரியான டேட்டா வந்து நம்ம பாஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அதான் அந்த பேக் அண்ட் டெவலப்பர் இங்கேயே கொடுத்துட்டாரு. நீங்க அனுப்ப போற அந்த ரெக்வஸ்ட் பாடியோட எக்ஸாம்பிள் டேட்டா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு கீழே தான் அவர் யூசர் நேம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், பாஸ்வேர்டு அப்படிங்கிற கீழே தான் அவர் பாஸ்வேர்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், அண்ட் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் இந்த கீஸ்ல தான் அந்தந்த டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஓகே, நம்ம பேசாட்டி யூ நேம் யூ பாஸ் யூ இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ற நேம் கீ இஸ் யூசர் நேம், பட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறது யூ நேம். ஸோ அது தெரியாது, அதனால அந்த டேட்டா சக்சஸ்ஃபுல்லா இன்செர்ட் ஆகாது. ஓகே, அதுக்கு தான் அந்த ஸ்வாகர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது. பேக் அண்ட் டெவலப்பர் கிட்ட இன்ட்ராக்டே பண்ணாம நம்மளே பார்த்து நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல அனுப்பணும், என்ன கால்ல அனுப்பணும், என்ன பேராமீட்டர்ல அனுப்பணும், வேற ஏதாவது ஹெட்டர்ஸ் வந்து தேவைப்படுதா, ஓகே, என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க இந்த ஸ்வாகர்லயே தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகே ரைட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நானும் இந்த கீக்கு ஏற்ற மாதிரி தான் டேட்டா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க, யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் அண்ட் ஃபோன் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு. நானும் இங்க அப்படிதான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நீங்களும் இப்படிதான் ரெடி பண்ணிக்கணும், அதுக்கு தான் நான் இதை சொல்றேன். ஓகே, ஸோ இது எல்லாமே அந்த டெம்ப்ளேட் ஃபார்ம்ல இருக்க நேமோட வேல்யூ தானே. ஸோ நீங்க உங்க இதுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மாத்திக்கோங்க. ஓகேவா, நீங்க யூ நேம் யூ பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க, இல்லை வேற மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போதான் டேட்டா சக்சஸ்ஃபுல்லா போய் இன்சர்ட் ஆகும். ஏன்னா அப்படிதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல் ரைட். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ யூசர் சர்வீஸ்ல அஸ் யூஷுவல் நான் ஒரு அஜாக்ஸ் காலை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால அந்த யூசர் சர்வீஸோட டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன்ல HTTP கிளைண்ட் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து என்ன பண்ணிட்டேன், இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் நேம் இஸ் HTTP. ஓகே, எப்பவுமே ஒரு ஏபிஐ கால் எங்க இருந்து பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், சர்வீஸ்ல இருந்து தான் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இங்க இருந்து தான் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் லாகின் பண்ணலாம். ஓகே, this dot HTTP dot என்ன மெத்தட், ஓகே, எந்த HTTP மெத்தட்ல நீங்க இந்த கால் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்களோ அந்த மெத்தட் நேம் என்ன மெத்தட், இங்க போஸ்ட். அப்ப இங்க போஸ்ட் அப்படின்னா இங்கேயும் அது போஸ்டா தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடுக்கு மினிமம் யூ ஹேவ் டு பாஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கெட் மெத்தட் பார்த்தோம்ல. ஸோ கெட்டுக்கு மினிமம் நீங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா போதும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணியிருக்கோம், எரர் எதுவும் இல்லை. பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டேன், பட் இன்னும் அது வந்து எரர் காமிச்சிட்டு இருக்கு. த ரீசன் இஸ் போஸ்ட் இஸ் எக்ஸ்பெக்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல போஸ்ட் அப்படிங்கிற எத்தனை ஆர்குமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, மினிமம் 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதான் சொல்லுது பாருங்க, எக்ஸ்பெக்டட் 2 to 3 ஆர்குமெண்ட்ஸ் பட் காட் 1. ஓகே, அப்போ போஸ்ட்ல வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா as usual the server side API URL path. Okay, so நம்மள பொறுத்தவரைக்கும் what is our path? Here it is. Yes, இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு டபுள் கோட்ஸ் குள்ளேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ் குள்ளேயோ கொடுத்து இந்த எண்ட் பாயிண்ட் என்ன எண்ட் பாயிண்ட், ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது தான் எண்ட் பாயிண்ட், ரைட்? ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்துருங்க. இன்னும் பாருங்க நமக்கு எரர் காமிச்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னா மினிமம் எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கணும், 2 ஆர்குமெண்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆல்வேஸ் the server side API endpoint. Okay, the second argument என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா the request body data. Okay, நீங்க ஒரு டேட்டா பாஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண போறீங்கல்ல, அந்த request body data.
ஓகே, அதுதான் ஆல்ரெடி நமக்கு எதில் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த டேட்டாவில் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் வாங்கி லாக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ ஜஸ்ட் வி கேன் பாஸ் ஹியர் த டேட்டா பேராமீட்டர். ஓகேவா? ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த இடத்துல லாக் பண்ணும் போது இது ஜேசான் டேட்டாவை இல்லை, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கு. கரெக்டா? பாருங்க, இது ஜேசான் டேட்டா இருந்துச்சுன்னா கீஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? டபுள் கோட்ஸ்ல இருக்கும். பட் அப்படி இல்லை, இது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கு. ஓகே, அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் ஃப்ரண்ட் எண்ட் டு பேக் எண்ட் அண்ட் பேக் எண்ட் டு ஃப்ரண்ட் எண்ட். இன்னைக்கு டேட்டாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜேசான் ஃபார்மெட்ல தான் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டே அப்படி இந்த இடத்துல பாஸ் பண்றோம் ரெண்டாவது ஆர்குமெண்ட்ல. ஓகே, அப்போ இதை மாற்ற வேண்டாமா? ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைன்னு சொல்லி கொடுத்து மாற்ற வேண்டாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க மாற்ற வேண்டாம், ஆங்குலரே அதை மாத்திக்கணும். ஓகே, பட் ஸ்டில் டேட்டா எப்படி போகும்னு சொல்லிட்டீங்கன்னா ஜேசான் ஃபார்மெட்ல தான் போகும். அதுல எந்த டவுட்ஸ் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்க, பட் ஆங்குலர் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஜேசனை கன்வெர்ட் பண்ணி தான் அனுப்பிச்சுடும். ஓகே, இல்லை நானே கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கிறேன்னா அனுப்பிச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அடிஷனலாக நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதணும். அப்படி எழுதி பண்ணாலும் ஒன்றும் கிடையாது. பட் அந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ண தேவையில்ல, ஆங்குலரே பண்ணிக்கணும். ஓகே ரைட். ஸோ அவ்வளோதான், ஒரு போஸ்ட் கால் கொடுத்தாச்சு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட பேக்எண்டில் இந்த சர்வரை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, எப்படி நீங்கள் ஆங்குலரோட சிஎல்ஐ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்வர் கனெக்ஷன் கட் ஆகிடுமோ, அது மாதிரி இந்த கமாண்ட் நீங்கள் ப்ராம்ப்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சர்வர் கனெக்ஷன் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு ஏபிஐ காலுமே ஒர்க் ஆகாது. ஓகே, நாட் ரீச்சபிள்னு சொல்லிட்டு எரர் வந்துடும். ஓகே ரைட். ஸோ இந்த போஸ்ட் வந்து வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் டேட்டா அப்படின்னா அதை நீங்கள் இங்கே பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் தான் வரப்போகுது, த யூசர் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரிங், ரைட்? த எக்ஸ்பெக்டட் டேட்டா டைப் இஸ் ஸ்ட்ரிங். அதனால உள்ளுக்குள்ள நான் என்ன சொல்லிக்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எப்படி இந்த இடத்துல நம்ம வந்து the expected data type வந்து it should be in any of, which means array. Inside the array we can use any kind of data format அப்படிங்கிறதுனால நம்ம any of சொல்லி கொடுத்துருந்தோம். பட் இந்த பக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து வரப்போற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. இது சக்சஸ் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான், எரர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஓகே, இந்த கால் சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் ஆச்சு அப்படின்னா வாட் வில் பி த ரிட்டர்ன் டேட்டா டைப் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ போஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே அது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அப்சர்வபிள். பாருங்க, கோலன் வச்சு சொல்லியிருக்காங்க, என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, ஒரு அப்சர்வபிள் ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டா இந்த அப்சர்வபிளுக்குள்ள தான் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வபிளை எங்க அப்சர்வ் பண்ணணும், சர்வீஸ்லயா காம்பனன்ட்லயா? காம்பனன்ட்ல தான். சர்வீஸ்ல எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, அப்சர்வ் பண்ணக்கூடாது. அப்போ எனக்கு சர்வீஸ்ல எனக்கு என்ன கிடைச்சதோ அதை அப்படியே இங்க என்ன பண்ணிடுறேன், நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ தட் இந்த மெத்தடை யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த அப்சர்வபிள் கிடைச்சிட போகுது. ஓகே, இந்த லாக் எல்லாம் எடுத்துடலாம் நமக்கு. ரைட். ஸோ இந்த மெத்தடை யார் கால் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே மவுஸ் ஓவர் பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சிடும் எனக்கு வரப்போகிறது என்னவா இருக்க போகுதுன்னா அப்சர்வபிளாக இருக்க போகுது. இந்த எக்ஸ்பெக்டட் டேட்டா டைப் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஸ்ட்ரிங். இது எப்படி இங்கே ஸ்ட்ரிங் எடுத்துக்கிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம சொன்னோம்ல, அதனால தான் அது தெரியுது. ஓகே, அங்கேருந்து வரப்போகிற ரெஸ்பான்ஸோட டைப் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதுவே இங்கே இடத்துல காமிச்சு கொடுத்துச்சு. ஓகே, ஸ்ட்ரிங்னு சொல்லி. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டா இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். ஸோ அது எய்தர் ஒரு சக்ஸஸ் டேட்டா இருக்கலாம், இல்லை ஒரு எரர் டேட்டாவாக இருக்கலாம். அப்போ எப்படி ஒரு அப்சர்வபிளை அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பை யூசிங் த மெத்தட் இஸ் கால்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ இன்சைட் த சப்ஸ்கிரைபிங்கிற மெத்தடுக்குள்ள ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. தட் வில் பி அவர் அப்சர்வர். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்குள்ள 3 மெத்தட் இருக்க போகுது. ஒன் இஸ் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அங்கேருந்து வர இந்த சக்ஸஸ் டேட்டாவை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இந்த டைப் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம், ஸ்ட்ரிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ரைட், அதனால எனக்கு டைப் எக்ஸாக்டாக தெரியும்னால நான் ஸ்ட்ரிங் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ உள்ளுக்குள்ள எனக்கு என்னதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அதை லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எப்பவுமே லாக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட் அடுத்து என்ன வரப்போது, அடுத்து நீங்கள் என்ன ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த மெத்தட் நேம் எரர். ஸோ எனக்கு சப்போஸ் ஏதாவது எரர் வந்ததுன்னா அதை ரிசீவ் பண்ணிட்டு அது என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக அதையும் நான் ஒரு டைம் லாக் பண்ணிக்கிறேன். console.log எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்ங்கிறது நீங்கள் பண்ண தேவையில்ல, ஏன்னா ஒரு டைம் ரெஸ்பான்ஸ் வந்த உடனே அது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு தான் போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த கால் நம்ம கொடுக்கலாம். நான் புதுசாக ஒரு யூசர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு எனக்கு கிளியராக லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு
gopi123 and the password gopi123 சொல்லி கொடுத்து ஒரு இமெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து நான் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ வி காட் த ரெஸ்பான்ஸ், யூசர் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, நீங்கள் இந்த என் பாயிண்ட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, ஓகே இந்த என் பாயிண்ட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, இந்த போஸ்ட் மெத்தட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, நம்ம கொடுத்த டேட்டா வந்து கரெக்டாக தான் பாஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டீபக் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபெச் எக்ஸ்ஹெச்ஆர்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஏபிஐ காலை வந்து டீபக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தட். ஓகே, இப்போ நம்ம எதை பார்க்கணும்னு நினைக்கிறோம், ரிஜிஸ்டர் தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஹெட்டர்ஸ்ல தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த ஏபிஐ யூஆர்எல் பார்த்து கால் பண்ணியிருக்கீங்க, என்ன மெத்தடில் கால் பண்ணியிருக்கீங்க, அதோட ஸ்டேட்டஸ் கோடு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லை, இது எதுவும் இல்லை. சப்போஸ் ஏதாவது எரர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சரியா டேட்டா இன்செர்ட் ஆகலை அப்படின்னா இந்த பேலோடில் போய் செக் பண்ணணும். பேலோடு அப்படிங்கிறது யூசர் டேட்டா, நம்ம என்ன டேட்டா பாஸ் பண்ணணும், ரைட். ஸோ இது பார்த்தீங்களா நம்ம என்ன டேட்டா பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பேலோட். ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணுங்க அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கீஸ் எல்லாமே இங்கே எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படி தான் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வி சோர்ஸ் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்ட் டேட்டா கிடைக்கும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட சோர்ஸ் கிடைக்கும், விச் மீன்ஸ் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே கிடைக்கும். நீங்கள் இதை காப்பி பண்ணும்போது இந்த கர்லி பிரேஸ்லாம் மிஸ் ஆகும், பட் இங்கே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அப்படியே கிடைச்சிடும். ஓகே, இதெல்லாம் பின்னாடி நம்மளுக்கு டீபக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ, என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்தது. ஓகே, இது ரெண்டுமே ஒன்று தான், என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படிங்கிறீங்க இந்த பக்கம் தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே ரைட், இப்போ நான் ரெஸ்பான்ஸை நம்மளோட கன்சோல் லாகில் கொடுத்துட்டேன். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த யூசர் காமிக்கணும். ஸோ அது எதர் சக்ஸஸ் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு எரராக கூட இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் யூசருக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் நான் ஒரு டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து ரீசெட் பண்ணி விடணும், ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம நல்லா தெரியும் ஃபார்மை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே, ஃபார்மை நீங்கள் எப்போ ரீசெட் பண்ணணும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா இன்செர்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீசெட் பண்ணணும். ஒரு இன்வாலிடான ஒரு எரர் டேட்டா வச்சுட்டு நீங்கள் ரீசெட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் தப்பாக டேட்டா என்டர் பண்ணும்போது டேட்டா எல்லாமே கிளியர் ஆகிடும். அது ஒரு பெரிய ஃபார்மாக இருந்துச்சுன்னா யூசர் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் எப்போ ஃபார்மை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம். ஸோ அது எந்த போர்ஷன், இந்த போர்ஷன், ரைட். ஸோ இதில் தான் நம்ம வந்து சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது தானே இதுக்குள்ளே பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இதுக்கு அடுத்ததாக போயிட்டு இப்போ எனக்கு இந்த லாக் இங்கெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் நான் என்ன பண்ணிட போறேன்னா ஃபார்மை ரீசெட் பண்ணிட போறேன். ஸோ இங்கே வாட் இஸ் அவர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹியர் இட் இஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார்ம் டாட் ரீசெட் டாட். ஓகே ரைட். ஸோ இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு நம்மளோட சக்ஸஸ் மெசேஜ் காமிக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மெசேஜ் காமிக்க போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேராகிராஃப் போட்டு வரும். ஸோ அதுக்காக நான் ஒரு பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா யாரையாது alert hyphen danger. ஓகே, ஸோ இதுக்குள்ள தான் நம்ம இந்த மெசேஜை சொல்ல போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு அந்த மெசேஜ் வந்து நம்ம இந்த this dot message ஓகே ஈக்குவல் டு எய்தர் நீங்கள் பேக்எண்ட்லேருந்து வந்திருக்கிற மெசேஜ் அப்படியே காமிச்சிக்கிற போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டேட்டாவே பயன்படுத்திக்கோங்க. இல்லை நான் கஸ்டமைஸ்டான ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன்னா எந்த மெசேஜ் சொல்ல போகிறீங்களோ அதை இங்கே சொல்லிக்கோங்க. பேக்எண்ட்லேருந்து நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யூசர் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி தான் வந்தது. ஸோ அதுவே எனக்கு போதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் அப்படியே அந்த மெசேஜில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு யூசர் ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஃபார்முலாம் ரீசெட் ஆகி மெசேஜ் வந்து இந்த பக்கம் கிடைக்கணும். ஓகே, சும்மா ஏதோ ஒரு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்க நம்மளுக்கு இன்னும் மெசேஜ் எதுவும் வரல அப்படின்னால ஜஸ்ட் அந்த இது மட்டும் இருக்கு. ஓகே, ரெட் கலர்ல இருக்கு, நான் அதை சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கிரீன் கலர்ல ஒரு பார்டர் மட்டும் எம்டியா அந்த இடத்துல நமக்கு கிடைக்க போகுது. பட் இப்படி வரலாமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வரக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்காக எனக்கு இந்த பேராகிராஃபை எப்போ கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
ngif ஈக்குவல் டு இந்த மெசேஜில் ஏதாவது டேட்டா இருந்தால் தான் நான் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். பை டிஃபால்ட் அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் சொல்லிட்டு இருக்கும். ஓகே, சக்ஸஸ் டேட்டா வந்தால் தான் மெசேஜில் என்ன பண்ணுறோம், டேட்டாவே ஆட் பண்ணுறோம். அப்போ அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபால்சி வேல்யூ. ஸோ அப்போ இந்த ngif குள்ள நம்ம ஃபால்ஸுங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறதுனால இந்த டாமே நம்மளுக்கு கிரியேட் ஆகாது. ஓகே, சக்ஸஸ் மெசேஜுக்கு ஓகே. வாட் அபவுட் த எரர் மெசேஜ்? ஸோ சேம் மாடலை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எரர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கீ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேம் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சும்மா இன்னொரு எரர் மெசேஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்து அதை வந்து இந்த இடத்துல அலர்ட் ஐஃபன் டேஞ்சர்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு எரர் மெசேஜுக்கு வந்து நம்ம கிரீன் கலரில் என்ன பண்ணக்கூடாது, காமிக்க கூடாது. ஓகேவா? ஸோ நான் ஒரே ஒரு கீ யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேறு கீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன எரர் வந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்மளுக்கு லாக் கிடைச்சிரும். பட் ஒரு எண்ட் யூசருக்கு போயிட்டு நீங்கள் அவ்வளோ டீட்டெயிலெலாம் லாக் கொடுக்க வேண்டாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 500 இன்டர்னல் சர்வர் வந்துருச்சு, 403 ஃபர்பிடன் எரர் வந்துருச்சு அப்படிங்கலாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் உங்களோட டேட்டா இப்போதைக்கு இன்சர்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் சொன்னால் போதும். அதனால சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எரர் மெசேஜாக இருந்தாலும் சக்ஸஸ் மெசேஜாக இருந்தாலும் நான் ஒரு கீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கீ 2 கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எனக்கு இந்த மெசேஜுங்கிறதே எனக்கு டேட்டா வரும். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த ngif ஒர்க் ஆகி எனக்கு இந்த டாம் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணலாம். சும்மா ஏதோ ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கொடுத்து ரெஜிஸ்டருங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு யூசர் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்துருச்சு. ஃபார்ம் என்ன ஆயிடுச்சு, ரீசெட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு ஏபிஐ ஒன்று வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யூசர் நேம் செக் அவைலபிலிட்டி. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு யூசர் நேம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதே யூசர் நேம் வந்து இன்னொருத்தருக்கு என்ன பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் தான் பண்ண போறீங்க. ஓகே, ஹியர் இஸ் த எண்ட் பாயிண்ட். ஸோ கெட் மெத்தட்ல யூசர் நேம் செக் அப்படிங்கிற அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட யூசர் நேம் என்ன பண்ண போறீங்கன்னா பாஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இது கெட் மெத்தட். ஸோ கெட் மெத்தட்ல வந்து நீங்கள் செகண்ட் ஆர்குமெண்ட்ல வந்து டேட்டா பாஸ் பண்ண முடியாது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல கெட் மெத்தட்ல வாட் இஸ் த செகண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பாஸ் பண்ண போற ஆப்ஷன்ஸ், அது அப்புறம் பார்ப்போம். போஸ்ட் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் இஸ் அவர் ரெக்வஸ்ட் பாடி டேட்டா. ஓகே, அப்போ நான் கெட் மெத்தட்ல எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கொரி ஸ்ட்ரிங் வழியாக தான் என்ன பண்ண முடியும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். விச் மீன்ஸ் கொரி பேராமீட்டர் வழியாக தான் டேட்டா என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ உங்களோட எண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூசர் நேம் செக் ஸ்லாஷ் இந்த இடத்துல நீங்க என்ன யூசர் நேம் என்டர் பண்ணீங்களோ அந்த யூசர் நேம். ஓகே, ஸோ இதுக்கு தான் இந்த ட்ரை அவுட் அவுட்ங்கிற இந்த பட்டன் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் யூசர் நேம் கோபின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அப்போ நான் யூசர் நேம் இந்த கோபிங்கிற இந்த யூசர் நேம்ங்கிற இந்த கொரி பேராமீட்டர்ல நான் கோபிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்து எக்ஸிக்யூட் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் கவுண்ட் வந்துடுச்சு. மீனிங் என்ன அப்படின்னா இந்த கோபிங்கிற யூசர் நேம்ல வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற கவுண்ட் தான் இது. ஸோ ஒருத்தர் இருக்கிறார், அப்போ ஒருத்தர் இருந்தாலே என்ன பண்ணக்கூடாது, நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, நான் கோபி 1 2 3 சொல்லிட்டு ஒரு யூசர் இப்போதான் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஓகே, ஸோ கிளிக் பண்றேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த நேம்லையும் ஒருத்தர் இருக்காரு. அப்போ இந்த நேம் என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு அலோவ் பண்ணக்கூடாது. பட் அதே இது நான் கோபி 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பட்டன் கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் இஸ் 0. ஸோ மீனிங் என்ன, இந்த யூசர் நேம்ல யாருமே கிடையாது. இப்போதான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணவே அலோவ் பண்ணணும். ஸோ இதை நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு ஏபியில இருந்து ரெஸ்பான்ஸ் வந்து யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் சொல்லிட்டு வந்துருச்சு. நான் கர்சரை வெளியே எடுக்கும்போது கால் பண்ணணும். இந்த இடத்துல யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு நான் கர்சரை வெளியே எடுக்கும்போது இந்த இடத்துல நீங்க ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? ஸோ யூசர் நேம் அவைலபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அவைலபிள் அப்படின்னா கங்க்ராட்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்ஸஸ் மெசேஜ், இல்லை அப்படின்னா ரெட் கலர்ல எரர் மெசேஜ், யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் ப்ளீஸ் ட்ரை அகைன் சம் அதர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காமிச்சுக்கோங்க ரெட் கலர்ல. ஒன்ஸ் அகைன் நீங்க சேம் கீ யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை டிஃப்ரெண்டா இன்னொரு கீ யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, டிஃப்ரெண்ட் கீ யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, ரைட். ஸோ இதை நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ டேட்டா எப்படி பாஸ் பண்ணுங்கிறது இங்கே நான் காமிச்சிட்டேன் பாருங்க. ரெக்வஸ்ட் யூஆர்எல் யூசர் நேம் செக் ஸ்லாஷ் யுவர் யூசர் நேம், இந்த பாக்ஸ்ல இருந்து என்ன வாங்குனீங்களோ அந்த யூசர் நேமுக்கு கால் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண போறோம். ஓகே, ஸோ ரியாக்டிவ் ஃபார்ம்ல வச்சு பண்ண இந்த லாகின் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஏபிஐக்கு வந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியணும்
என்ன என் பாயிண்ட்டை கால் பண்ணணும், என்ன மெத்தடை கால் பண்ணணும், அண்ட் நம்ம பாஸ் பண்ண போகிற அந்த ரெக்வஸ்ட் பாடி என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது அவங்களே இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் இந்த எக்ஸிஸ்டிங் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ ஆல்ரெடி இப்படி ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கு. ஓகே, ஸோ அதை நான் கொடுத்து ட்ரை பண்ணுறேன். எக்ஸிக்யூட்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு அங்கேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு JWT டோக்கன் கீ கிடைச்சிருக்கு. ஓகே, நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரெடென்ஷியல்ஸ் வந்து பாஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு JWT கீ ஒன்று கிடைச்சிருக்கு. JWTனா என்ன அப்படிங்கிறது அப்புறமா பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வி காட் ஒன் கீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கிரெடென்ஷியல்ஸ் என்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதே என்ன தப்பாக கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. கோபி அண்ட் த பாஸ்வேர்ட் இஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்படி ஒரு காம்பினேஷன்ல யாருமே கிடையாது, ரைட்? ஸோ அப்போ நான் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா வி காட் த எம்டி ரெஸ்பான்ஸ். எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகே, அப்போ எனக்கு லாகின் இந்த என் பாயிண்டை கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங் வந்திருந்தது அப்படின்னா ஒரு டோக்கன் வந்திருந்தது அப்படின்னா ஹி இஸ் த வேலிட் யூசர். டோக்கன் வராம இந்த மாதிரி ஒரு எம்டி ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது அப்படின்னா ஹி இஸ் இன்வாலிட் யூசர், ரைட்? ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லாகின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி லாகின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு போஸ்ட் கால். ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எதில் கேட்டிருக்காங்க, போஸ்ட்ல தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஒன்ஸ் அகெயின் திஸ் டாட் HTTP டாட் த மெத்தட் இஸ் போஸ்ட் த ரிட்டர்ன் டைப். ஒன்ஸ் அகெயின் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல. ஓகே, ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்க போகுது, ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. அது எய்தர் ஒரு சம் செட் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். பட் த டைப் இஸ் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடுக்கு மினிமம் யூ ஹேவ் டு பாஸ் 2 ஆர்குமெண்ட். The first one always the server side API URL path. The second one is the request body data. So here is our request body data. அதனால இதை அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் த தேர்ட் ஆர்குமெண்ட் சொல்லி கேட்டீங்கன்னா the options. ஓகே, நம்ம ஃபீச்சர்ல யூஸ் பண்ண போறோம். தேர்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா the options. அப்புறம் பார்க்கலாம் ஒரு கஸ்டம் ஹெட்டர்ஸ் அனுப்புறது அண்ட் கொரி பேராமீட்டர்ஸே இந்த இடத்துல ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி அனுப்புறது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களே ஒரு ஆப் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஓகே, ரைட்? ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் அவர் URL பாத் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த பாத்தை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த பாத், லாகின். ஓகே, ஸோ அந்த பக்கம் நீங்க எப்பவுமே கோட் எழுதுறதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறதுலாம் லாகின் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ எனிஹவ் இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஏ அப்சர்வபிள். ஓகே, ஸோ அந்த அப்சர்வபிள சர்வீஸ் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசணும். அதனால நான் இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எங்கே அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு அப்சர்வபிள் கிடைச்சிருக்கும். ஓகே, பாருங்க இந்த மெத்தட் நம்ம மவுஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு அப்சர்வபிள் கிடைக்க போகுது. அதை தான் இங்கே நான் அப்சர்வ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் உள்ளுக்குள்ள JavaScript ஆப்ஜெக்ட். The first one is to handle the success data. So data colon string தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் நீங்க உங்களோட ஆப்ல ஒரு டைம் லாக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சப்போஸ் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்காக என்ன எரர் வந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த மெத்தட் இஸ் எரர். என்ன எரர் வந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை ஒரு டைம் லாக் பண்ணிக்கோங்க. console.log of the error. ஓகே, ஸோ இது ஆப்ஷனல் தான். பட் எப்பவுமே எரர் வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, எரர் ஹேண்டில் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பேஜ் அப்படியே இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, யூசருக்கும் தெரியாது. ஓகே, ரைட்? ஸோ இப்போ நம்மளோட ஆப்ல இருந்து ஒரு அஜாக்ஸ் கால் கொடுத்தாச்சு. அங்கேருந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நான் லாகின் பண்ண போறேன். வர்ற ரெஸ்பான்ஸ் இந்த பக்கம் லாக் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இங்க என்ன வந்துச்சோ இதே தான் வரணும். ஏன்னா இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இங்க இந்த ஸ்வாகர் வழியா கனெக்ட் பண்ணதை இப்போ நம்ம கோட் வழியா கனெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் லாகின். We got the key. Next JWT. We got. Okay.
போச்சு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா அதுக்கு தான் அந்த கிளிக் பண்ண சொல்லியிருந்தேன். இன்னும் பெண்டிங்ல இருப்பாரு. ஓகே, ஓகே, ஸோ மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ லாகின் சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா we got the response. Status 200 something எல்லாமே சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் தான். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டேட்டா கிடைச்சிருச்சு. நான் ஒரு இன்வாலிடான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா we got the empty response. சரிதா? இந்த ப்ரிவியூல பேலோட்ல என்ன ஆச்சுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ ப்ரிவியூல போய் பார்த்தோம் அப்படின்னா we got the empty response. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த பக்கம் நம்ம மெசேஜ் சொல்ல போகிறோம். இவர் வந்து ஒரு வேலிடான யூசரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படி தெரிஞ்சுக்கலாம் வேலிடான யூசர் அப்படின்னா உனக்கு அங்கிருந்து என்ன வந்தது? சம் கீ, ரைட்? ஒரு ஸ்ட்ரிங்ல என்ன வந்ததுன்னா ஒரு கீ வந்தது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கீ வருது. ஸோ இதோட லென்த் வச்சு தான் தெரிஞ்சுக்கிட போகிறோம் இது இவர் வந்து ஒரு வேலிடான யூசர் தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஒரு இன்வாலிடான யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெசேஜ் காமிக்கணும். பட் ஒரு வேலிடான யூசர்னு வச்சுக்கோங்க, இவரை இந்த பேஜ்ல இருந்து எடுத்துட்டு வேற ஒரு பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹோம் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விடலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இங்க போயிட்டு ஓகே, ஸோ இப்போ இங்க போயிட்டு அந்த வேலிடேஷன் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் தட்? இயர் இந்த டேட்டா. ஓகே, எனக்கு இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு வர இந்த டேட்டா டாட் லென்த் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இஸ் இன்வாலிட் யூசர், ரைட்? ஸோ என்ன பண்ணிடலாம், நம்ம ஆல்ரெடி மெசேஜ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதே கீயை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்வாலிட் லாகின் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். எல்ஸ் ஈக்குவல் டு 0வா இல்லை அப்படின்னா which means அவர் வந்து ஒரு சக்சஸ் யூசர் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இவர் இந்த பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு என்ன பண்ணணும், நம்ம நேவிகேட் பண்ணணும். ஸோ அது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்வாலிட் யூசர் மெசேஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் அவர் லாகின் ஃபார்ம், ரைட்? ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஒன்ஸ் அகெயின் ஒரு பேராகிராஃப்ல திஸ் டைம் இந்த கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா alert hyphen danger. சக்சஸ் மெசேஜ் காமிக்க போறது இல்லை, ஏன்னா லாகின் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னு காமிக்க போறது இல்லை. லாகின் பண்ணோம் அப்படின்னா அவங்கள வேற ஒரு பேஜுக்கு தான் எடுத்துட்டு போக போறோம். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நம்ம என்ன பைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற மெசேஜ் அப்படிங்கிற இந்த கீ. ஓகே, ஸோ நான் போய் செக் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல வந்து மறுபடியும் பாருங்க அது எனக்கு கிடைச்சிட்டு வருது. ஸோ அது வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் NG போட்டு ஹேண்டில் பண்ணியிருக்கணும் மெசேஜ் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ ஒரு இன்வாலிடான யூசர் நேம் என்டர் பண்றேன் நான். ஓகே, இப்படி ஒரு யூசரே கிடையாது. ஸோ என்டர் பண்ண அப்படின்னா எனக்கு இன்வாலிட் லாகின் சொல்லிட்டு கிடைச்சிச்சு, ரைட்? பட் வாட் இஃப் someone enters the valid credentials? ஓகே, ஒரு வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் அனுப்புனாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஒரு வேலிடான கிரெடென்ஷியல்ஸ் என்டர் பண்றாங்க அப்படின்னா இவங்களை அடுத்த பேஜுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும், கரெக்டா? ஸோ அது ஏதோ ஒரு அக்கௌண்ட் பேஜா இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஹோம் பேஜ் இல்லை வேற ஏதோ பேஜா கூட இருக்கலாம். ஓகே, பட் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நேவிகேட் பண்ணி போறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரவுட்டர் லிங்க் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம், கரெக்டா? ஸோ இங்கே கிளிக் பண்ணி இந்த காம்பனண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்லாட்டி பேக் டு நான் லாகின்க்கு வரணும் அப்படின்னு நினைச்சாலோ ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ரவுட்டர் லிங்க் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் டைரக்டரி யூஸ் பண்ணி தான் நம்ம நேவிகேட் பண்ணி வரோம். பட் திஸ் டைம் நம்ம இதை கிளிக் பண்ணும்போது ரவுட்டர் லிங்க் வச்சு நம்ம நேவிகேட் பண்ண முடியாது, ப்ரோக்ராமேட்டிக்காக நேவிகேட் பண்ணணும். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல window.location.href அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது மாதிரி ஆங்குலர்ல ப்ரோக்ராமேட்டிக்கா நேவிகேட் பண்ணணும். நீங்க window.location.href யூஸ் பண்ணீங்கன்னா பேஜை ரீலோட் பண்ணி எடுத்துட்டு போகும். ஓகே, window.location.href அப்படிங்கிறது நீங்க இந்த ப்ரௌசர்ல வந்து என்டர் பண்ணி சம்திங் ஒரு URL என்டர் பண்ணி என்டர் கீயை ப்ரெஸ் பண்றது தான் அதோட ஆக்ஷன். ஓகே, பட் நம்ம பேஜ் ரீலோட் ஆகக்கூடாது. இந்த இடத்துல சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனால என்ன நடக்கக்கூடாது, பேஜ் வந்து ரீலோட் ஆகக்கூடாது. ஸோ அதனால இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ப்ரோக்ராமேட்டிக்கா நான் நேவிகேட் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கா எப்படி நேவிகேட் பண்ணி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறத நான் ரவுட்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேயே நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ரவுட்டர் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து
கிளிக் பண்ணும்போது நான் ஒரு பாத்ல இருந்து இன்னொரு பாத்துக்கு நேவிகேட் பண்ணி போனோம் அப்படின்னா ரவுட்டர் லிங்க் அப்படிங்கிறது டைரக்ட் அட்ரிபியூட் டைரக்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் எப்படி ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கா நேவிகேட் பண்ணி போறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். அவங்களே நம்மளுக்கு இன்பில்ட்டாவே சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது சர்வீஸ் நேம் இஸ் ரவுட்டர். எங்க இருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா @angular/router அப்படிங்கிறத பாத்துல இருந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்க எந்த காம்போனன்ட்ல இருந்து நீங்க நேவிகேட் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காம்போனன்ட்குள்ள இந்த ரவுட்டர் சர்வீஸை டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் வேல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேர் வி ஆர் கோயிங் டு நேவிகேட். ஓகே, ஸோ இந்த காம்போனன்ட்ல இருந்து எங்க இருந்து நீங்க நேவிகேட் பண்ணி போறீங்களோ அந்த காம்போனன்ட்குள்ள இல்ல அந்த சர்வீஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த ரவுட்டர் சர்வீஸை டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கோங்க. சர்வீஸ் வந்து எப்பவுமே நேவிகேட் பண்ணி போக மாட்டோம், மேக்ஸிமம் காம்போனன்ட்ல இருந்து தான் போகும். ஓகே, இப்போ நம்ம எங்க இருந்து நேவிகேட் பண்ணி போகணும்னு நினைக்கிறோம், இந்த காம்போனன்ட்குள்ள இருந்து தான் நான் வேற ஒரு காம்போனன்ட் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, ஆல்ரெடி அது ஒரு டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்கு. ஓகே, நீங்க கமா செப்பரேஷன்ஸ்ல எவ்வளவு டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷனாலும் இந்த இடத்துல பண்ணிக்கிற முடியும். மறுபடியும் பப்ளிக் ஏதோ ஒரு நேம் நான் ரிலவெண்டா இருக்கட்டும் சொல்லிட்டு ரவுட்டர் அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த சர்வீஸ் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் இன்பில்ட் சர்வீஸ். அதனால நீங்க டைப் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோ ரிலீஸ்ல காமிச்சிரும். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆயிடும். @angular/router அப்படிங்கிற இந்த பேக்கேஜ்குள்ள இருந்து தான் இந்த ரவுட்டர் கிளாஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி வருது. ஸோ அதை டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் கிரியேட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நவ் தி ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ரவுட்டர். ஓகே, ஸோ இப்போ எங்க நீங்க நேவிகேட் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல this dot the object name, what's that, router. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு, என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நேவிகேட் பை URL. ஓகே, இந்த மெத்தட்குள்ள நீங்க எந்த பாத்ல நேவிகேட் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்தை ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணிருங்க. as usual நம்ம ரவுட்டர் லிங்க்ல என்ன பண்ணுவோமோ அதே தான். ஓகே, ஸோ இப்போ நான் எங்க என்ன மெத்தட் இது, நேவிகேட் பை URL அப்படிங்கிற இந்த மெத்தட்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா லாகின் பண்ண உடனே இப்போதைக்கு எனக்கு மொத்தமே நம்ம கிட்ட 2 காம்போனன்ட் தான் இருக்கு. விச் மீன்ஸ் யூசர்ஸ் காமிக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்டர் ஃபூட்டர் லெஃப்ட் மனெல்லாம் விட்டுட்டு இந்த மெயின் போர்ஷன்ல வருது ஒன்று லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்போனன்ட், இன்னொரு லாகின் காம்போனன்ட். ஸோ லாகின் காம்போனன்ட் வந்து லாகின் காம்போனன்ட்கே ரீடைரக்ட் பண்ண முடியாது. அதனால நான் எங்க ரீடைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஹோம் பேஜுக்கு தான் ரீடைரக்ட் பண்ண போறேன். ஸோ ஹோம் பேஜ் ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் பாத் சுட் பி ஸ்லாஷ். ஏன்னா பாத் எதுவுமே கிடையாதுல்ல. ஓகே, இங்க எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒரு ஸ்லாஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நான் ஹோம் பேஜுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த URL பாத் வில் பி ஜஸ்ட் அ ஸ்லாஷ். சரி, இப்போ பாருங்க நம்ம லாகின் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ ஃபைல் சேவ் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கிளிக் பண்றேன், நான் ஒரு இன்வாலிடான யூசர் நேம் என்டர் பண்றேன். we got the responses invalid login, பட் நான் ஒரு வேலிடான யூசரை என்டர் பண்றேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணி வந்துட்டோம். ஓகே, பேஜ் ரீலோட இல்லாம நேவிகேட் பண்ணி எங்க வந்தாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. பிகாஸ் இந்த நேவிகேட் பை URL-குள்ள நம்ம பார்த்து வந்து ஹோம் பேஜோட URL பார்த்து தான் கொடுத்துருக்கோம். ஓகே ரைட், எல்லாமே ஓகே தான், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, லாகின் பண்ணியாச்சு. பட் இந்த இடத்துல இவர் லாகின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம எங்கேயுமே நோட் பண்ணி வைக்கல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்டில் த மெனு லுக்ஸ் லைக் லாகின் அண்ட் சைன் அப். ஓகே, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி மெனு இருக்கலாமா, இருக்கக்கூடாது. மெனு என்ன இருக்கணும், மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா சப்போஸ் இவர் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவரை நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்றதுக்கு அலோவ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு ஒரு மெனு வரும். அண்ட் இவர் லாகின் பண்ணிட்டார் அப்படின்னா லாக் அவுட் பண்றதுக்கு ஒரு மெனு வரும். ஓகே, அப்படி வரணும் அப்படின்னா இந்த கிளைண்ட் சைடில் இவர் லாகின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் வந்து நீங்க சர்வீஸ்ல ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா சர்வீஸோட லைஃப் டைம் எது வரைக்கும் இருக்கும், உங்களோட பேஜை நீங்க க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் இல்லை அந்த பேஜை ரீலோட் பண்ணாத வரைக்கும் அந்த டேட்டாவோட ஸ்டேட்டை வந்து அது மெயின்டைன் பண்ணிட்டு வரும். ரைட், ஒன்ஸ் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்லை அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் மறுபடியும் முதல் இனிஷியலைஸ் ஆகும். அப்படிங்கிற டைம்ல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம்னா இவர் இன்னும் லாகின் பண்ணலன்னு தான் செட் பண்ணி வச்சிருப்போம், அந்த கீக்கு போயிடும். அப்போ சர்வீஸ்ல என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல அப்படின்னாலே பேஜை ரீலோட் தான் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நான் சர்வீஸ்ல வந்து செட் பண்ண முடியாது இவர் லாகின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ புல்லட் ப்ரூஃபா நான் கிளைண்ட் சைடில் ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணணும் இந்த யூசர் லாகின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஸ்டோர் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா த லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, இங்க ஸ்டோர் பண்ண போறோம் த லோக்கல் ஸ்டோரேஜ். இது பழசு, இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ ஒன்ஸ்
இந்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போறதுக்கு முன்னாடி நான் லோக்கல் ஸ்டோரேஜ்ல என்ன பண்ணிட போறேன், ஸ்டோர் பண்ணிட போறேன். ஓகே, ஏன்னா இந்த பொசிஷன் தான் நம்ம சக்சஸ் டேட்டா. ஓகே, இவர் லாகின் பண்ணிட்டாருன்னு தெரியுறது இந்த பொசிஷன் தானே, சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் அப்படிங்கிற போயிட்டு த கீ ஏதோ ஒரு நேம், நான் லாக்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு அங்கேருந்து ஒரு டேட்டா வருது பார்த்தீங்களா, அந்த ஜேடபிலிட்டி கீ, அந்த கீயை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஃபியூச்சர் அந்த கீ நம்மளுக்கு தேவைப்படும் நிறைய இடத்துல. ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம்ல இந்த லாகின், ரிஜிஸ்டர் அண்ட் த கெட் கேட்டகரிஸ், இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாமே வந்து நீங்கள் லாகின் பண்ணாலும் உங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்கும், லாகின் பண்ணாட்டாலும் இந்த டேட்டா கிடைக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மை கார்ட்னு ஒன்று இருக்கு, இதை லாகின் பண்ணாதான் உங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்கும். அப்போ லாகின் பண்ணார் அப்படின்னா அந்த வேலிட் கீயை வந்து நீங்கள் இந்த இடத்துல பாஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, நான் ட்ரை அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண அப்படின்னா இந்த கீ கொடுக்காம என்னால் இந்த ஏபிஐ கனெக்ட் பண்ண முடியாது. இட்ஸ் அ மேண்டரி திங். ஸ்டார் போட்டு பாருங்க. ஓகே, அப்போ இந்த கீ எனக்கு வேணும். அப்போ எனக்கு நான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஜென்ரேட் ஆன அந்த யூனிக் கீ வேணும். இதை வச்சு தான் பேக் எண்டில் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் அடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அக்சஸ் பண்ண வேண்டிய அந்த ஏபிஐ பார்த்துக்கலாமே இந்த கீயை அனுப்பிச்சு விட்டு தான் அந்த கீயை வந்து பேக் எண்டில் வேலிடேட் பண்ணுவாங்க. இந்த கீயோட வர்றவர் வந்து ஒரு வேலிடான யூசர் தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேலிடான யூசராக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு டேட்டா கொடுப்பாங்க. வேணா பாருங்க, என்னோட கார்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத போயிட்டு நான் எதுவுமே கொடுக்காம இந்த இடத்துல சப்மிட் பண்ணுறேன், எனக்கு எரர் வந்துருச்சு. கீயை நான் பாஸ் பண்ணணும். அப்போ கீயை பாஸ் பண்ணணும்னா கீயை நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ அதுதான் லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ லாக்டு யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளுக்கு கீ வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த சர்வர்லன்னு சொல்லிட்டீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 4200. ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு லாகினை கிளிக் பண்ணி நான் வேலிடான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பாஸ் பண்ணுறேன். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஓகே, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க இல்லை ஒரு 2 years வரைக்கும் இருக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது வேலிடேட்டிங் த கிரெடென்ஷியல்ஸ். இப்போ நம்ம பண்ணுறோம்ல, இதுதான் ஆத்தென்டிகேஷன். நீங்க பாஸ் பண்ற இந்த டேட்டா ஒரு வேலிடான டேட்டாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்கல்ல, இதுதான் ஆத்தென்டிகேஷன், இந்த லாகின். ஓகே, ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நடக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பேஜை ஆக்சஸ் பண்றதுக்கு இவருக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்கல்ல, அதுதான் ஆத்தரைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் பிரைம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹோம் பேஜை யாருனாலும் பார்க்கலாம். நீங்கள் லாகின் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாட்டாலும் சரி ஹோம் பேஜை யாருனாலும் பார்க்கலாம். பட் அந்த மூவி டீடைல்ஸ் பேஜுக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் லாகின் பண்ணியிருந்தா தான் அந்த மூவி டீடைல்ஸ் பேஜுக்குள்ளே போக முடியும். சப்போஸ் அந்த மூவி நேம் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு லாகின் பண்ண ஒரு வேலிட் யூசர் தானா இல்லையா, இந்த பேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஆத்தரைசேஷன். ஓகே, லாகின் பண்ணிட்டீங்க. இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மூவி நேம் மேலே வச்சு கிளிக் பண்றீங்க, பட் ஸ்டில் நீங்க ஃப்ரீ யூசர் தான். ஓகே, இன்னும் ப்ரீமியம் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க, அந்த மூவி டீடைல்ஸ் பேஜுக்குள்ள உங்களை அலோவ் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் கிடையாது. நீங்க இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் மூவியை ப்ளே பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களை அந்த பேஜுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த பிளேயர் பேஜுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வி ஆர் ஃப்ரீ யூசர். ஓகே, இன்னும் ப்ரீமியம் யூசர் இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆத்தரைசேஷன். ஓகே, ஸோ ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது வெரிஃபைங் த கிரெடென்ஷியல்ஸ். ஓகே, ஸோ ஆத்தரைசேஷன்ங்கிறது ஜஸ்ட் அ வேலிடேஷன்ஸ். இந்த உள்ள வர யூசர் ஒரு வேலிடான யூசர் தானே இல்லையாங்கிறத செக் பண்ற ஒரு வேலிடேஷன்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம ஆத்தென்டிகேஷன் தான் பண்றோம். ஸோ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றேன், எனக்கு என்ன வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா வி காட் த கீ. ஓகே, இப்போ இதை வச்சு தான் இவர் வேலிடான யூசரா இல்லையா அப்படிங்கிறத அடுத்தடுத்த பேஜஸ்க்குள்ள போகும்போது நம்ம ஆத்தரைசேஷன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க 2 ஆத்தரைசேஷன் பண்ணலாம், கிளைண்ட் சைடு ஆத்தரைசேஷன் பண்ணலாம், சர்வர் சைடு ஆத்தரைசேஷன் பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படினால we are going to do only client side authorization. பட் இந்த ஸ்கிரிப்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் பேக் அண்ட் வேலிடேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, விச் மீன்ஸ் அந்த பேக் அண்ட் ஆத்தரைசேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு தான் நம்மளுக்கு இன்வாலிட் யூசர் அப்படிங்கலாம் கிடைக்க போகுது. வேணா பாருங்க, இப்போ இந்த வேலிடான கீ நான் லாகின் பண்ணிட்டேன்ல, இந்த வேலிடான கீயை நான் இந்த டோக்கன்ல பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா என்னோட கார்ட் ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைச்சிடும். நான் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால என்னோட கார்ட் ஐட்டம்ஸ் எடுத்து வந்துருச்சு. இந்த கீழே ஒரு சிங்கிள் கேரக்டர் நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எண்டில் போயிட்டு கேன் இருக்கா,
ஸோ அது கூட போயிட்டு K1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீயை கொடுத்துட்டேன், ஒரு கேரக்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ண அப்படின்னா we got the 401 unauthorized. ஓகே, 401னா unauthorized. பாருங்க, டோக்கன் இன்வாலிட் சொல்லிட்டு என்ன கிடைச்சிருச்சு, மெசேஜ் கிடைச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் பேக் அண்ட் ஆத்தரைசேஷன். ஏபிஎல் என்ன பண்றாங்க, ஆத்தரைசேஷன் பண்றாங்க. பட் நம்ம ஆங்குலர் டெவலப்பர் அப்படின்னால நம்ம ஆத்தரைசேஷன் எங்க பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா கிளைண்ட் சைட்ல தான் பண்ண போறோம். ஓகே, சரி பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெனுவெலாம் நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். இவர் வேலிடா லாகின் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த மெனு என்ன பண்ணிருக்கோம், நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக இவர் லாகின் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத நான் இப்போதைக்கு எங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெடர்ல தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. பட் இன் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், இவர் லாகின் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால காமனா நான் ஒரு மெத்தட் எழுதிக்கிற போறேன், இந்த யூசர் ஒரு லாக்டு யூசரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு இஸ் லாக் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்வீஸ்ல ஒரு மெத்தட் எழுதுறேன். ஸோ தட் ஐ கேன் ரீயூஸ் திஸ் மெத்தட் எனிவேர் இந்த அப்ளிகேஷன். ஓகே ரைட். ஸோ சர்வீஸ்ல போயிட்டு இவர் லாக்டு யூசரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கலாம், லோக்கல் ஸ்டோரேஜ்ல இப்படி ஒரு கீ இருந்தது அப்படின்னா இவர் வேலிடான யூசர், இப்படி ஒரு கீ இல்லை அப்படின்னா இவர் இன்வாலிடான யூசர். ஸோ அப்போ நான் அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிற வேல்யூவை கெட் பண்ண போறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் பண்றதுக்கு என்ன மெத்தட், கெட் ஐட்டம் அப்படிங்கிற மெத்தட். உள்ளுக்குள்ள நீங்க என்ன நேம்ல கீயை செட் பண்ணீங்களோ அதே கீயை தான் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள வந்துட்டு கெட் ஐட்டம் சொல்லி கொடுத்துக்கிறேன். பட் இந்த இடத்துல மெத்தட் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, நமக்கு இஸ் லாக்டு யூசர்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. மீனிங் என்ன அப்படின்னா இவர் லாகின் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு இந்த டோக்கன்லாம் வேண்டாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் டோக்கன் எடுக்கிறதுக்கு நம்ம வேற மெத்தட் எழுதிக்கலாம். ஓகே, அப்போ எனக்கு கிடைக்கிற இந்த வேல்யூவை நான் பூலியனா என்ன பண்ணணும், மாற்றணும். ஓகே, ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன பண்ணணும், மாற்றணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் ஆட் பண்றேன், நாட் ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கெட் அ வேல்யூ அஸ் அ பூலியன். பட் இது என்ன சொல்லணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டை சொல்லுவோம். டோக்கன் இருந்துச்சுன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ்ல வரும், டோக்கன் இல்லை அப்படின்னா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரூல வரும். ஸோ எனக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், மறுபடியும் முன்னாடி போயிட்டு என்ன பண்ணிட்டு போறோம், ரெண்டு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள். ஸோ நவ் இந்த வேல்யூ நம்மளுக்கு பூலியனா எக்ஸாக்டா கிடைக்க போகுது. இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லை அப்படின்னா என்ன, ஃபால்ஸ். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். அப்படின்னா இந்த மெத்தடை யார் கால் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்கும். ஓகே ரைட். ஸோ இப்போதைக்கு நான் இந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறது நான் எங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவர் ஹெடர் காம்பனன்ட் இங்கே தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அதனால அந்த ஹெடர் காம்பனன்ட் ஓப்பன் பண்றேன். இந்த பூங்க போயிட்டு அதோட டிஎஸ் அண்ட் அதோட HTML. ஸோ இந்த யூசர் லாகின் பண்ணிட்டாரா இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது யூசர் சர்வீஸ்க்குள்ள இருக்கு. அப்போ நான் ஹெடர் காம்பனன்ட்ல இருந்து இந்த யூசர் சர்வீஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to do dependency injection. Dependency injection பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா we need the method is called constructor. ஓகே, ஸோ உள்ளுக்குள்ள பேராமீட்டரை ப்ராப்பர்ட்டியா மாத்துறதுக்காக பப்ளிக் ஏதோ ஒரு நேம் நான் யூசர் SCRன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா அதுக்குள்ள தான் இருக்கு யூசர் சர்வீஸ். ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு. ரைட். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வழியா இந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற இந்த மெத்தடை என்னால் ஹெடர் காம்பனன்ட்ல ஆக்சஸ் பண்ண முடியும். பட் எங்க கால் பண்ண போறோம், கன்ஸ்ட்ரக்டர் இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது, என்ஜிஆன் இனிட்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கேயும் இல்லை. ஏன் இந்த ரெண்டு இடத்துலையுமே நான் யூஸ் பண்ணல அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் இந்த காம்பனன்ட்க்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போதே கால் ஆகிடும். என்ஜிஆன் இனிட்ங்கிறது இந்த காம்பனன்ட் கிரியேட் ஆகி ஜஸ்ட் வியூ போறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடியே கால் ஆகிடும். அப்படின்னா நான் எப்பவுமே இந்த பேஜை ரீலோட் பண்ணும்போது இந்த ஹெடர் காம்பனன்ட் லோட் ஆகும்போது நம்ம லாகின் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஓகே, ஹெடர் காம்பனன்ட் லோட் ஆகும்போது நம்ம லாகின் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஓகேவா? ஸோ இது பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படிங்கிற டைம்ல எனக்கு எப்பவுமே இந்த யூசர் வந்து லாகின் பண்ணலை அப்படின்னு தான் எனக்கு காமிச்சிட்டு இருக்கும். கரெக்டா? அதனால நான் மெத்தடை எங்க கால் பண்ண போறது இல்லை அப்படின்னா இன்சைட் த டிஎஸ்ல இருந்து கால் பண்ண போறது இல்லை. நான் எங்க இருந்து கால் பண்ண போறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட வியூல இருந்து நான் கால் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதுக்கு அந்த டிராப் டவுன் எடுத்துக்கிறேன். ஸோ ஹியர் இஸ் த டிராப் டவுன். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு யூஎல் இருக்குல்ல, இந்த யூஎல்ல லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிக்க போகிறோம். இதே மாதிரியே நான் அடுத்து இன்னொரு யூஎல் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் எப்போ காமிக்க போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ண போகிறேன், காமிக்க போகிறேன் ஆக்சுவலி. ஸோ ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு டம்மி பார்த்து வச்சுக்கலாம், ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் லாக். ஓகே, ஸோ லாக் அவுட்டுக்குலாம் எப்பவுமே தனியாக என்ன இருக்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா
பேஜ் எல்லாம் இருக்காது, அதனால இது வேண்டாம். ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஏஹெச்ஆர்ஐ மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இந்த 2 மெனு தான் நம்ம மாற்றி காமிக்க போகிறோம். ஸோ எப்படி மாற்றி காமிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேஸ்ட் ஆன் திஸ் மெத்தட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இந்த மெத்தட்ல இருந்து ரிட்டர்ன் வேல்யூ ட்ரூன்னு சொல்லி கிடைச்சதுன்னா மீனிங் என்ன? இஸ் அ லாக்டு யூசர். ரைட்டா? இந்த மெத்தட்ல இருந்து ஃபால்ஸ்னு சொல்லிட்டு வந்ததுன்னா மீனிங் என்ன? இஸ் yet to login. இன்னும் அவர் என்ன பண்ணல? லாகின் பண்ணல. ஓகே, ஸோ our object name, which means இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யூசர் சர்வீஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில தான் இந்த சர்வீஸோட இன்ஸ்டன்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ தட் ஜஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு இந்த மெனு நான் எப்போ காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, asterisk ng if equal to users ser டாட் அதுக்குள்ள இருக்கிற the method is logged in. சரி, is logged user அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த யூஎல் எப்போ கிரியேட் ஆகும்? இப்போ நம்மளுக்கு இங்க இருந்து எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு வந்தால் தான் கிரியேட் ஆகும். பட் இங்க இருந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வந்ததுன்னா மீனிங் என்ன? அவர் லாகின் பண்ணிட்டார். அப்போ எனக்கு இங்க இருந்து எப்போ ஃபால்ஸ்னு சொல்லிட்டு வருதோ அப்போதான் நான் அந்த யூஎல் என்ன பண்ணணும்? கிரியேட்டே பண்ணணும். அப்போ வர்ற ஃபால்ஸை நம்ம இந்த என்ஜிஎஃப்காக ட்ரூவா மாற்றணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஃபால்ஸ்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா அதை நம்ம ட்ரூ பண்ணி இந்த இடத்துல இந்த யூஎல்ல கிரியேட் பண்ண போறோம். எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபால்ஸ் பண்ணி கிரியேட் ஆகிருக்கிற இந்த யூஎல்ல ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, சேம் அதே தான். பட் இந்த இடத்துல நீங்க இப்போ எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு ட்ரூவா இருந்தா கிரியேட் ஆயிருக்கணும், ஃபால்ஸா இருந்தா கிரியேட் ஆயிருக்க கூடாது. கரெக்டா? இப்போ இந்த மெத்தட்ல இருந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வந்தாதான் இந்த யூஎல் கிரியேட் ஆகும். ஃபால்ஸ் சொல்லிட்டு வந்தா என்ன ஆகக்கூடாது? கிரியேட் ஆகுது. ஸோ அஸ்யூஷுவல் என்ஜிஎஃப் அப்படியே தான் ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன் இது. ஓகே, இப்போ லாகின் பண்ணலன்னு தான் மீனிங். ஓகேவா? ஸோ ஃபைல் போயிட்டு சேவால் பண்ணிட்டு ப்ரௌசர் வரலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணியிருக்கும். ஓகே, உங்க சர்வர் கனெக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கும். அதனால மறுபடியும் ஒரு டைம் இந்த npm start அப்படிங்கிறத கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, டேட்டா வரல அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா டிபி கனெக்டடா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி போய் நீங்க டைப் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஓகே, மறுபடியும் பேஜை ரீலோட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் உள்ள போயிட்டு நான் ஒரு வேலிடான யூசராகவே லாகின் பண்ணுறேன். இப்போ மெனு பாருங்க, எனக்கு லாகின் அண்ட் சைன் அப் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்ளிகேஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா இன்னும் லோக்கல் ஸ்டோரேஜ் எதுவுமே நம்ம ஸ்டோர் பண்ணல. ஸோ கிளிக் பண்ணுறேன், லாகின் பண்ணியாச்சு. இங்கே டேட்டாவும் வந்துருச்சு. இப்போ மவுஸ் ஓவர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மெனு மாறிடுச்சு. ஓகே, ஏன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் என்ன வந்துருச்சு? டேட்டா வந்துருச்சு. அப்போ இந்த மெத்தட் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணிடும்னு சொல்லிட்டீங்கன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ வந்த ட்ரூ அந்த இடத்துல ஃபால்ஸ் பண்ணிட்டோம். ஸோ தட் இந்த யூஎல் கிரியேட் ஆயிருச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். அண்ட் இது கிரியேட்டே ஆயிருக்காது, இப்போதான் நம்மளுக்கு என்ன ஆக போகுது? கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்புறமா பண்ணுவோம். பட் இப்போ என்ன பண்ணிடலாம்னு சொல்லிட்டீங்கன்னா லாக் அவுட். ஓகே, இதை கிளிக் பண்ணால் என்ன பண்ண போறோம்? நம்ம லாக் அவுட் பண்ண போறோம். ஸோ லாக் அவுட்டுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேஜ் எல்லாம் கிடையாது. அதனால ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஒரு கிளிக் ஈவெண்ட்ல ஒரு மெத்தடை மட்டும் என்ன பண்ண போறோம்? கால் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு do log out அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ ஹெடர் காமன் HTML இருந்து do log out சொல்லிட்டு ஒரு மெத்தடை கால் பண்றோம் அப்படின்னா அந்த மெத்தடோட டெஃபினேஷன் எங்க இருக்கணும்? அதோட TS-க்குள்ள. ஓகே, அப்போ do log out. நம்மளை பொறுத்த வரைக்கும் லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த கீயை மட்டும் கிளியர் பண்ணி விட்டா போதும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு கீ தான் என்ன பண்ணியிருக்கோம்? செட் பண்ணிடணும். பட் இங்கே கூகுள் டிரைவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கீஸ் வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கீஸ் வந்து இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படிங்கிற டைம்ல ஒவ்வொரு கீயா நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது? ரிமூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால மொத்தமாக கிளியர் பண்றதுக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஓகே, என்னது? லோக்கல் ஸ்டோரேஜ் ஆர் கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி இவரை இதே பேஜ்ல வந்து நம்ம வச்சிருக்க முடியாது. ஏன்னா நம்ம லாக் அவுட் எங்க இருந்து பண்றோம்? ஹெடர் காமன்ல இருந்து பண்றோம். நான் நாளைக்கு என்னோட கார்ட் ஐட்டம்ஸ்ல இருந்து கூட லாக் அவுட் பண்ணிருக்கலாம். இல்ல ஆட் ப்ராடக்ட்ஸ் பேஜ்ல கூட இருந்து கூட நான் லாக் அவுட் பண்ணிருக்கலாம். ஓகே, அப்போ இவர் லாக் அவுட் பண்ணார் அப்படின்னா இவர் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுறோம். ஓகே, ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கா ரீடைரக்ட் பண்ணணும். இந்த மெத்தட்குள்ள இருந்தா என்ன பண்ணணும்? ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம நல்லா தெரியும் ப்ரோக்ராமேட்டிக்கா எப்படி ரீடைரக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு.
அதுக்கு தான் ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசணும், ரைட்? ஸோ அதை இந்த இடத்துல டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பேராமீட்டர் ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறதுக்காக பப்ளிக் ரவுட்டர் கோலன் த சர்வீஸ் நேம் இஸ் கால்ட் ரவுட்டர். ஓகே, ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் வேல்யூலாம் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திஸ் டாட் அவர் ஆப்ஜெக்ட் நேம் ரவுட்டர் டாட் அதுக்குள்ளே இருக்கிற இந்த மெத்தட் நேம் இஸ் நேவிகேட் பை யூஆர்எல். நான் எங்கே அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு அனுப்ப போகிறேன். எப்பவுமே நீங்கள் பாத் மென்ஷன் பண்ணும்போது வித் ஸ்லாஷோட தான் பண்ணணும். ஸ்லாஷ் கொடுக்க மறந்துட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பாத்தில் போயிட்டு அப் அண்ட் ஆயிடும். ஓகே, நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்தா தான் இட் வில் பி கன்சிடர்ஸ் எ நியூ பாத். ஓகே, அப்போ எங்கே போகணும் அப்படின்னா லாகின் பேஜுக்கு போகணும். ஓகே, ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். சேவ் ஆல் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இப்போ நம்ம லாகின் பண்ணி தான் இருக்கணும், அதனால எனக்கு காமிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் லாக் அவுட் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் அந்த லோக்கல் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதில் போயிட்டு இப்போ லாக் அவுட்டை கிளிக் பண்ண போகிறேன். லோக்கல் ஸ்டோரேஜ் இந்த லோக்கல் ஹோஸ்ட் 4200 இருக்கிற எல்லா லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூமே கிளியர் ஆக போகுது. இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது. ஸோ லாக் அவுட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாக் அவுட் ஆகி லாகின் பேஜ் கிரியேட் பண்ணி வந்துருச்சு. இப்போ மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா பேக் டு நம்மளுக்கு லாகின் அண்ட் சைன் அப். மறுபடியும் நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மெனு மாறும். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பண்ணது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ஆத்தென்டிகேஷன். சரி, எஸ், ஆத்தென்டிகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த வியூ கார்ட் பேஜுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா நான் லாகின் பண்ணியிருந்தா தான் என்னால் இந்த வியூ கார்ட் பேஜை ஆக்சஸ் பண்ண முடியும். லாகின் பண்ணலை அப்படின்னா இந்த வியூ கார்ட் பேஜை வந்து ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ஆத்தரைசேஷன். ஓகே, ஸோ நம்ம கிளைண்ட் சைட் ஆத்தரைசேஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஏபிஐல வந்து பேக் அண்ட் ஆத்தரைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஆங்குலரில் எப்படி ஆத்தரைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். இன்பில்ட்டாக அவங்களே சர்வீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட் என்ன, அதை எப்படி கான்ஃபிக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது சப்போஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னா அதுவே க்ளோஸ் பண்ணிடும். ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தான் ஒரு டைம் என்ன பண்ணணும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு npm ஸ்டார்ட் அப்படிங்கிற கமெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு ரூட் உங்களோட அப்ளிகேஷனோட ரூட் ஃபோல்டர்ல இருந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி npm ஐன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறதும் அதே தான், ரூட் ஃபோல்டர்ல இருந்து தான் நீங்கள் npm ஸ்டார்ட்டுங்கிறத கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்து இதை லைவ்லேயே வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா சர்வர் கனெக்ஷன் கட் ஆகிடும். ஓகே, நான் அந்த கோடை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி உங்களோட லோக்கல்ல இருந்தே நீங்கள் ஏபிஐ என்ன பண்ணிக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்? Guys, any doubts? No, sir. No copy. No, sir. Okay, fine. ஸோ நாளைக்கு as usual நம்மளுக்கு ஆஃப்லைன் செஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுறவங்க ஆஃப்லைன் வந்துருங்க. அப்படி வர முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் பிங் பண்ணுங்க. நிறைய பேர் ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆன்லைனாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் வந்தீங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் பேர் சொல்லலை. ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அட்டன் பண்ண போறீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, சொல்லிட்டு அட்டன் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஆஃப்லைன் இருக்கு, உங்களால் முடியும்ல அப்படின்னா பிங் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இதை ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ. Thank you. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.